ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் புட்டிங் தாங்க. ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பேன் எடுத்துக்கிறோம். குட்டி கப்பால் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் கப் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி 2 முட்டை தான் ஆட் பண்ணி மேக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொண்டு வந்துடுங்க. பாகு பக்குவத்தை விட கொஞ்சம் கூடுதலாக திக்னஸாக இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. அதே நேரத்தில் நமக்கு முறியிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடையே ஒரு ரவுண்ட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடும்போது நமக்கு எக் புட்டிங் ரெடி பண்ணி நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அதே ஷேப்பில் வரும், ஒட்டவும் ஒட்டாது. இப்போது நான் 2 முட்டை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் கன்ஸ்டன்ட் மில்க் ஆட் பண்ணிட்டேன். இது 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு முக்கியமான விஷயம், கன்ஸ்டன்ட் மில்க் வந்து 1 ஸ்பூன் நிறையா எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனால். அதே போல் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் அதிக அளவில் சேர்த்துட்டோம்னா கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சில்வர் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். இது வந்து வேர்வை தண்ணி உள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் லைட்டாக ஹீட் ஏற வச்சுட்டு நம்ம எக் புட்டிங்க்கு உள்ள மிக்சரை உள்ளே வச்சிடுறோம். ஸ்டவ்வை இந்த டயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்குங்க. அதனுடைய கொதிப்பு பக்குவத்தையும் உங்களோட நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மீடியமாக கொதித்து வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நமக்கு எக் புட்டிங்க்கு சரியான அளவாக இருக்கும். இப்போது வந்து நான் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனுடைய சாஃப்ட்னஸ், வெந்திருக்கக்கூடிய பக்குவம் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ ஹோல்ட் பண்ணியும் காமிக்கிறேன், ஒட்டவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஹீட்டாக இருக்கும் போதே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு சிலருக்கு கூலிங்கோடு வச்சு சாப்பிட்றது பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த வெதுவெதுப்போடு சாப்பிட்றது பிடிக்கும். பிள்ளைங்க வெதுவெதுப்பாக கேட்ட உடனே நான் அதே மாதிரியே எடுத்து கொடுத்துட்டேன். பாருங்கள், சாஃப்ட்னஸோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை கொதிக்க விட்டு வேக விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், சாஃப்ட்னஸும் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.